எந்த சகோதரரும் மனம் உடைஞ்சிருக்கிறீர்கள், திருமணமானவராக இருந்தாலும் இல்லாதவராக இருந்தாலும். இப்போது அவர்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கான சிகிச்சை எங்களிடம் உள்ளது. இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நிறைய உதவி கிடைக்க போகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்காக மிகவும் பயனுள்ளதாக இருக்க போகிறது. இந்த மாதிரியான நோய் பெரும்பாலும் உடலில் நடந்த தவறுகளால் அல்லது ஏதாவது ஒரு நோயால் சக்தி குறைந்து விடுவதால் ஏற்படுகிறது. அதற்கான சிகிச்சை எங்களிடமும் உள்ளது. எங்கள் மருந்தகத்தில் தயாரிக்கப்பட்ட மருந்து அது 100 விழுக்காடு ஆயுர்வேத மருந்தாகும். இந்த மருந்துகள்ல மிக உயர்ந்த தரமான மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அந்த மூலிகைகள் ராஜாக்கள் மற்றும் மன்னர்கள் தங்கள் ராணிகளை மகிழ்விக்க பயன்படுத்தியவை. அவற்றை தேடி இந்த மருந்து தயாரித்துள்ளோம். நாங்கள் கேப்சியூல் வடிவில மருந்து வழங்கியுள்ளோம். பல வருடங்களாக பல சிகிச்சைகள் செய்து பார்த்தும் சோர்ந்து போனவர்களுக்கு இப்போது அவர்களுக்கு எவ்வித பயமும் வேண்டியதில்லை. அவர்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. நாங்க சிறந்த மருந்தை தயாரித்துறோம். இந்த நோய் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் அழிக்கக்கூடியது. இந்த மருந்தை ஒருமுறை பயன்படுத்தி அதன் முழு நன்மையும் அனுபவிக்கவும். சார், நீங்க எனக்கு சொல்லுங்க, இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? இத பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒரு வயசுக்கு பிறகு மாற்றங்கள் வந்துரும். நான் என் வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறேன். எப்படி இளமையில வாழ்ந்தேனோ அப்படியே. இதுக்காக நான் சில விஷயங்களை தேடியேன், சர்ச் பண்ணி பார்த்தேன். வாங்கறதுக்கு பயமா இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு 20 வயசு இளம மாதிரி உணர்வு வந்தது. அப்ப சார், இதை எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா? அல்லது ஏதாவது பக்க விளைவு உங்களுக்கு தெரிஞ்சதா? இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் 50 வயசு ஆகிட்டேன். ஆனா தினமும் ஏதாவது செய்ய வாய்ப்பு கிடைக்குது. என் வயசு உள்ளவர்களும் இதை ரொம்ப எளிமையா எடுத்துக்கலாம். இந்த வயசுலயும் வாழ்க்கைய முழுமையா அனுபவிக்கலாம். இந்தியாவுல தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு மக்கள் வெக்கப்படுறாங்க. பணம் எதுவும் கிடையாது நண்பா, சந்தோஷமா இரு. தேவைகள் எல்லாருக்கும் இருக்கு, கேளு, நிறைவேற்றிக்கோ. அது நிறைவேறலை என்றா வாங்கிக்கோ, நான் வாங்கின மாதிரி. நீங்க சொல்லுங்க சாரோட, உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு? இன்னும் இன்று கூட நாம அந்த மாதிரியான உணர்வை உணர்றோம்.